ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்கிறதுன்னு போட்டு இந்த விலாகை கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ போன வீடியோவில் டபுள் கலர் ரோஸ் வரைக்கும் பார்த்தோம். ஒயிட் கலர் ரோஸு, அதுக்கப்புறம் வந்து வெல்வெட் ரோஸ் இருக்குது என்கிட்ட. நான் வந்து பூக்குமா பூக்காதான்னு சந்தேகத்தில் வாங்கி வச்சது வந்து இந்த வெல்வெட் ரோஸ் தான். ஆனால் வந்து என்னோடய சந்தேகம்லாம் அப்படி தூள் தூளாகிடுச்சு. ஏன்னா பறிக்கவே மனசு வர மாட்டேங்குது. அவ்வளோ அழகாக பூத்து பூத்து இருக்குது. தழுவு வந்து எடுத்துக்கிட்டே இருக்குது, நார்மல் ரோஸில் எடுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரோஸ். எப்போவுமே வீட்டில் பூ வேணும் அப்படின்னா இந்த ரோஜா செடி 2 வாங்கி வைங்க. எப்போவுமே வீட்டில் பூ இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தான் எனக்கு சின்ன செடி அப்படிங்கிறதுனால 2-3 பூ இருக்குது. மற்ற டைம்லலாம் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூ இருக்கும். அப்புறம் மல்லிகை வந்து க்ராப் பண்ணி விட்டுருந்தேன் இன்றைக்கி. ஏன்னா நம்மளுக்கு செகண்ட் பேட்ச் பூவுமே முடிஞ்சிருச்சு. அப்புறம் 7 days ரோஸ், அதுவுமே வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. கட் பண்ணி விட்டுருந்தேன். எல்லா செடியிலையும் பாகக்காய் செடி, தக்காளி செடின்னு முளைச்சி நின்றுச்சு. அப்புறம் பன்னீர் ரோஸ் சொல்லே வேணாம், 10-15 பூ டெய்லி பூத்துரும். அப்புறம் இன்னொரு காஷ்மீரி ரோஸும் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்குள்ளேயும் நிறைய தக்காளி பாகெல்லாம் வந்து முளைச்சி வருது.